நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், திடீர்னு ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். இந்த டீசல் கார் வச்சிருக்க நிறைய கஸ்டமர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கு ரெண்டே விஷயம் தான் பிரச்சனை வர்றது காரணம். ஒன்று லோ ப்ரெஷர் பம்பு, ரெண்டு ஹை ப்ரெஷர் பம்பு. இந்த லோ ப்ரெஷர் பம்பு நம்ம ட்ரை ஆகிக்க டீசல் ட்ரை ஆகி ஓட்டினோம்னா அந்த லோ ப்ரெஷர் பம்பு போயிடும். இந்த டேங்க்கில் அந்த ஃபியூவலில் வந்து தண்ணி கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹை ப்ரெஷர் பம்பு போயிடும். இந்த லோ ப்ரெஷர் பம்பு இதுதான் லோ ப்ரெஷர் பம்பு மோட்ரு. நீங்கள் வந்து தேய்மானத்துலேயும் லோ ப்ரெஷர் பம்பு போயிடும், நீங்கள் ஏதாச்சும் ட்ரை ஆகி ஓட்டினாலும் லோ ப்ரெஷர் பம்பு போயிடும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக மெயின் கொடுத்து லோ ப்ரெஷர் பம்பு ஃபஸ்ட்டு ஓடுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை செக் பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர் பம்பு போகிறதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம அந்த பெட்ரோல் பங்கில் டீசல் போடுறப்ப தண்ணியோட போட்டுருவாங்க. தண்ணியோட போட்டாங்க அப்படின்னா அந்த ஹை ப்ரெஷர் பம்புக்கு வந்துடும். ஹை ப்ரெஷர் பம்புக்கு வர்றப்போ அந்த ஹை ப்ரெஷர் பம்பு அந்த துருப்பிடிச்சு அந்த ஹை ப்ரெஷர் பம்பு வேலை செய்யாமல் போயிடும், ப்ரெஷர் கிடைக்காது. இந்த ஹை ப்ரெஷர் பம்பு போகாமல் இருக்கணும்னா நம்ம ஃபியூல் ஃபில்டரில் செடிமெண்ட்ரி சென்சார் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேஷ்போர்டில் அந்த எப்படி சொல்கிறது, வாட்டர் ஃபியூல் சென்சார்னு சொல்லுவாங்க, அது இண்டிகேஷன் காமிக்கும். அப்படி இண்டிகேஷன் காமிச்சிச்சுன்னா நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க அல்லது டீசல் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டீசல் காரில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வர்றதுக்கு முக்கியமாக இந்த 2 பொருள் தான் காரணம். நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.